மருமகன், நிராகரிக்கப்பட்ட மருமகன், அதாவது ராதிகாவுடைய மகளை வேண்டான்னு சொல்லி, அதாவது வரதட்சணை பாக்கிக்காக உங்கள் அம்மா வீட்டில் இருன்னு சொன்னவன் தன்னுடைய நிலத்தை விற்று 4 லட்ச ரூபா கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நகையை சொல்கிறாரா, எங்கே இருக்குது, உண்மைதானா அப்படிங்கிறது தான் கதையோட எண்டு. இதில் முதல்ல ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அனாயாசமாக நடிச்சிருக்கு ராதிகா. அதாவது கடைசியில் தன்னுடைய மகளுக்கு, அதாவது நிராகரிக்கப்பட்ட, அதாவது மருமகனால் நிராகரிக்கப்பட்டவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு தன்னுடைய 3 மருமகளையும் கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுது, அறிவுரை சொல்லுது. பெண்கள் சுயமாக இருக்கணும், சுயமாக சம்பாதிக்கணும், கணவனுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லெக்சர் அடிக்குது. ஆனால் ராதிகா அறிவுரை சொல்வதற்கு தகுதியானவரா? ராதிகான்னா பவுனுத்தாய். அந்த பவுனுத்தாய் யார்? 3 பசங்களையும் விளங்காத்தனமாக வளர்த்தவ. 3 மகன்களையும் படிக்கவும் வைக்கல, ஒரு உருப்படியாக வேலையும் செய்ய வைக்கல. 3 மருமகள்கிட்டையும் மகனுங்க அடி வாங்குவானுங்க. தன்னுடைய மகன்களை சரியாக வளர்க்க தவறிவிட்ட ராதிகா பெண்களுக்கு எப்படி அறிவுரை சொல்கிறாரு?